ஹலோ. இந்த இது என்ன இருங்க வேலை உங்களுக்கு முடிஞ்சா வரச்சில உண்டல. இந்த இது வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு கேட்டியலா. ஒரு கேஸ் குட்டியெல்லாம் உண்டு. பரவாது இந்த இது பிள்ளைகளுக்கு காப்பி காய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பால் இதில் எல்லாம் வச்சுட்டு கேஸ் அடுப்பில் ஆன் பண்ணி போய் பார்த்தா அங்கே கேஸ் தீர்ந்து போயிருக்கு. பரவாயில்ல பின்ன நீ என்ன செய்யுது, பிள்ளைகளுக்கு அந்த காப்பி காய்ச்சி கொடுக்கணுமே. பரவாயில்ல உடனே அப்படியே புஷ்பாங்கலை வீட்டுக்கு போய் அங்கே போய் நான் காப்பி காய்ச்சேன் கேட்டியலா. பரவாயில்ல கடலை அவிச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். பரவாயில்ல கடலை அவிச்சல எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். நீ எனக்கு அவிய வீட்டில் அவைய காப்பி காய்ச்ச போன புஷ்பாங்கலை வீட்டுக்கு. நீ அந்தாக்கில் எள்ளு போல காப்பி மட்டும் தானே உனக்கு காய்ச்சணும். எள்ளு போல அந்த வரவடுப்பை பற்ற வச்சேன்னா அந்த அழகா அதுலேருந்து காப்பி காய்ச்சிருக்கான். எள்ளு போல உனக்கு காய்ச்சி கொடுத்துருவ அதை உடனே தூக்கிட்டு அடுத்த வீட்டில் ஓடு. அந்த மட்டும் உனக்கு ஒரு எள்ளு போல ஒரு வாழை இலக்கை எடுத்து அதில் எள்ளு போல உனக்கு காப்பி காய்ச்ச முடியாதது கொஞ்சம் அநியாயம் தான் உனக்கு. வா என்னடா கனியாயா, எனக்கு இதே போல காப்பி எல்லாம் காசு உணர முடியாது. மழையில அத்தனை விரவுல நான் நனைஞ்சு கோந்து எடுத்து கிடக்குது. ஓலையிலக்க வீட்டுல இல்ல. நான் அப்படி காய்ச்சிட்டேன். எனக்கு எங்க அம்மா நான் அங்க வீட்டுல இருக்கிறத நான் அப்படி ஒண்ணு அடுப்புல ஒண்ணு வச்சு காய்ச்சிட்டு ஒண்ணு நான் இல்லை. ஏன் உங்க வீட்டுல எல்லாரும் விரவு அடுப்புல தான் உங்க வீட்டுல உள்ள உங்க சகோதரங்களை எல்லாம் அங்க கட்டி கொடுத்துருந்துல அங்க போய் அவி எல்லாரும் இப்படிதான் விரவடுப்புல தான் எல்லாம் சவுச்சிட்டு இருக்குமா. நானும் என்னால முடிஞ்ச வரையில நான் காலையில உள்ள இந்த சோற அடுப்புல தான் வச்சேன், மீன் கறியா அடுப்புல தான் வச்சேன், பின்ன தண்ணியை தான் காய்ச்சல் நேரம் நான் அடுப்புல தான் வச்சேன். ஒரு ஆத்திர அவசரத்து தான் நான் இந்த கேஸ் அடுப்பு நான் ஓடுவேன். அதான் எழுபோல இன்னும் ஒரு குச்சி வாங்கிதாங்கன்னு எத்தனை நாள் கொண்டு கேட்டேன். ஒன்னு இருக்கட்டு இன்னும் ஒண்ணு கூட இருந்தா எல்லா சலுகையெல்லாம் கட்டாவீரா மண்ணெண்ண கிடைச்சா அது என்ன நான் சொல்லி பறக்கி எடுத்து எனக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கி தரையில. சரி அதான் வாங்கி தரையில ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி தாங்கன்னு கேட்டேனா. அதுக்கு சொல்லிய வேலை என்ன தெரியுமா, இந்த இது கரண்ட் கேஸ் சேர்ந்து இல்லாம போச்சு இங்க என்ன செய்வேன்னு. இப்படி யாரெങ്കിലും உண்டா? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ள இலைச்செல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவைய ஒன்று அங்கே வச்சு ஒன்று அடுப்பில் எல்லாம் வச்சு பழக்கி இருப்பி உனக்கு அடுப்பில் வச்சு நீ பழவி இருப்ப. அங்கே இந்த குழந்தைகளுக்கு ப்ரைஸ் கிடச்ச பாத்திரங்கள் எல்லாம் ஒரு சொமாட்டுக்கு வாரி அங்கே சாக்கில் கட்டி மேலே போட்டுறியில்ல. அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து உனக்கு அடுப்பில் வச்சு உனக்கு காய்ச்ச முடியாதா? காய்ச்சலான்னு நினச்சா எப்படி அங்கே காய்ச்ச எல்லாம் முடியும்? நாங்களாம் எல்லாம் இந்த இது அடுப்பில் எல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சது தான் நாங்களாம் செஞ்சதெங்கி நாளை இன்னை வருவியற வீட்டுக்கு நாளை காத்து அம்புட்டு சமையல அடுப்புல போய் கிடந்து வச்சிருக்கணும். எனக்கு இப்படி எல்லாம் வச்ச ஒண்ண முடியாது. எனக்கு இன்னொரு கேஸ் சிலிண்டர் இல்லாம என்னால சமாளிச்ச ஒண்ண முடியாது. எல்லாம் செல்லகெல்லாம் ஈஸி தான். செய்யுங்கான்னு நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு இந்த இது நாளை காத்தால ஸ்கூலுக்கு கொடுத்துடணுமா சாப்பாடு எல்லாம் நான் எப்படி வைப்பேன்? வந்து கிடந்து எல்லாத்தையும் வச்சிருக்கணும். ஆபீஸ் சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறது எனக்கு ஒண்ணும் முடியாது. இப்படி உங்க வீட்டுல உள்ள இதே தான் வைப்பேன்மா. ஒரு நாளைக்கு உங்க தங்கச்சியெல்லாம் இதே போல பத்த வச்சு ரேட்டு பாக்கட்டு அவ எல்லாம் கேஸ்ல தான் வைப்பேன். எல்லாம் கேஸ்ல நமக்கு தான் இந்த பாடு. நீங்க வைங்க ஃபர்ஸ்ட் போன நோட்டெல்லாம் பேசியா அம்மிட்டையாவது நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இவனுக்கு சுட்டு நம்மளை கட்டி கொடுத்து நம்ம இவரை எண்ணெய நான் இப்படியா நான் என்ன முடிஞ்ச வரையில நான் வரவடுப்புல தான் நான் எல்லாமே வைப்பேன். ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சொல்லி ஒரு நாள் கூட என்னது யோசிக்கவோ புரிஞ்சுக்க முடியுமோ என்னது எனக்கு அது கூட தெரியல. நான் வேற என்னத்தையமா நான் வாங்கி கேக்கேன். அம்மா எங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அம்மா ஹலோ மோளே நல்லா இருக்குதியா? ஆமாடி அம்மா. நான் என்னத்த செல்லது எனக்கு உண்டுல அம்மா கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அப்ப நான் இந்த அடுப்புல இந்த பாதையெல்லாம் வச்சுட்டு ஆன் பண்ண போற நேரமாக்கம் பார்த்தேன் கேஸ் தீர்ந்து போச்சு. பின்ன உடனே குழந்தைகளை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு புஷ்பாக்களை வீட்டுல போய் காப்பியை காய்ச்சாமா. இந்த ஆளு என்ன திட்ட நீ அங்க என்னத்துக்கு போன அப்படின்னு அடுப்புல வச்சு காய்ச்சி செல்லுதாமா. நான் அப்படி அடுப்புல வச்சு என்னட்ட அடுப்புல இந்த கறி அடுப்புல வச்சு பாத்திரமே என்னட்ட இல்ல காப்பி காய்ச்சது. மற்ற நம்மகிட்ட இருக்க பாத்திரமாக இருக்குது அதை நான் வச்சுட்டேன். இல்லை நான் அந்த ஆளையாக அங்கே போய் காய்ச்சேன். அப்போ நீ அதுக்கு அடுப்பில் வச்சதுலாம் இல்லை உனக்கு வாழை இல்லையா என்ன எல்லாம் சொல்லுதாம்மா. நான் ஒரு நாள் என்ன தேங்கில நான் அந்த ஆள்கிட்ட நான் கேட்டிருப்பேனா. அந்த அதுக்கு சகோதரங்களை வீட்டில் அவ்வளோ ஒரு நாள் கூட அடுப்பு பற்ற வச்சு இப்படியெல்லாம் வச்சு நான் கண்டுட்டு இல்லை. இந்த துணி ஒன்றும் கையில் துவைச்சதில்லை. எல்லாம் வாஷிங் மிஷினு கரண்ட் அடுப்பு ஏசி எண்ணெய் எல்லாம் உண்டோ எல்லாம் இருக்கு அவிய அவளோட வீட்டில். நான் ஒன்றுங்களை வாங்கி கேட்டுறேன். இதுவரை நான் ஒரு ஏசி வாங்கிட்டேன் கேட்டு நான் வேண்டாம் தான் சொல்லுவேன்.
நான் இந்த கட்டில பிள்ளை கிடந்து வராங்க, நான் கீழே தான் கிடப்பேன். நான் அப்படி அது வேணும், அவளே வீட்டுல அது இருக்கு, என்ன வீட்டுல இது இருக்கு, நான் அப்படி வாங்கி கேட்கவே மாட்டேன். நான் என்ன வாங்கி கேட்பேன், ஒரு சிலிண்டர் வாங்கி கேட்பேன். எதுக்குன்னா நமக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தீந்து போச்சு, நான் சின்ன பிள்ளைல வச்சுட்டு இருக்கேன், இதுல அப்படிதான் வாங்கி கேட்பேன். அது கூட இன்னைக்கு தர வாங்கி தரலன்னு சொன்னா நான் என்னத்தாம்மா நான் செய்யது? நான் வீட்டுல எல்லாம் அப்படியெல்லாம் நான் வச்சுட்டு நான் இருந்துட்டோம்டா. நான் என்னத்த இந்த ஆள்கிட்ட செல்லது, எனக்கு சங்கடமா இருக்குடி அம்மா. அப்படி அவன் சொன்னேன், அவனு கொஞ்சம் கூடி போயிட்டு அவனு நான் இப்படியா நான் என்ன மோளெல்லாம் கட்டி கொடுத்தேன். 50 பவுன் உருப்படி 5 லட்சம் ரூபா கையிலையும் கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கி வச்சான். ஒரு சிலிண்டர் அவனுக்கு தள்ளை போன் அடிச்சனியா நீ அவளை கலவிய வச்சுட்டு விழி. அவ எல்லாம் அரைஞ்சு வச்சுட்டு மோனை பற்றி. அவளுக்கு மக்களை வீட்டுல எல்லாம் இருக்குது, போனவா நிம்மதியா இருக்கான்டான்னு பார்க்க மாட்டாளா? அவ மாமியார் அவளிட்டி போனா ஃபர்ஸ்ட் அவளு இதெல்லாம் சொல்லுவான். அவனுக்கு அந்த மட்டும் தெரியாது, 2 பிள்ளைகளை வச்சிருக்கா, ஒரு கேஸ் சிலிண்டர் இருந்தா சமாளிச்ச முடியாதுன்னு அவன் எல்லாம் சொல்லுவான். நீ வை நீ வை நீ வைன்னு நீ அவன்கிட்ட எல்லாம் வச்சுக்காளு. அவன் பெரிய இவன். ஒரு இந்த ஏன்னா என்ன ஏசி வேணாம், வாஷிங் மிஷின் வேணாம், அது வேணாம், இது வேணாம், அவள்கிட்ட இருக்க போல வேணாம்னு கேட்கியால. இவ்வளோ நாளும் எல்லாம் ஏன்னா 10 வருஷம் ஆச்சு அங்கே போய். என்னமோ அவ்வளோ பொறுமையா இருந்துறியா? ஒரு கேஸ் குச்சி வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இவனை கொஞ்சம் அநியாயம் கொஞ்சம் கூட்டிட்டு இவனை கஞ்சதானா. நீ அந்த கிளவியை ஃபோன் அடிட்டு போல அடிச்சு கிளவிட்ட சரியா சொல்லி விட. அவளை விழி, நான் இப்போ நான் வாரேன், அவளை விரட்டு. அங்கே அவளை மூவன் வேலை முடிச்சு வார நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு என்ன அதுன்னு இல்லை என்ன அறியானா விழி. நான் என்ன வாரேன், நீ கிளவி ஒரு ஃபோன் அடிச்சாங்க விழி. சரி அம்மா, சரி நான் வச்சட்டாம்மா. நான் என்ன கிளவிக்கு ஃபோன் அடிச்சிட்டு எல்லாம் வந்து கேட்கட்டாவா? மூவனை வளர்த்தி வச்சுட்டு லட்சணாவா விரட்டு. மூளை நீ என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? நீ ஆளாத, நீ ஒன்றும் ஆளாத. நான் வந்தாச்சுல்ல, என்ன கிளவி விரட்டு. கிளவி எவ்வளோச்சியா விரட்டு. இன்னும் இது ஒரு பேசின ஒரு முடிவு எடுத்து தான் என்ன ஆகணும் இல்லாம எப்போ வருவேன் விரட்டுனே. எல்லாரும் வந்து எல்லாம் ஒரு பேசி முடிவெடுக்கலாமல. நீ ஆளாத, நீ கண்ணீரதோட. நீ எனக்கு ஆளானா ஒன்று நாங்கள் அங்கே ராணி மாதிரி வச்சிருந்தது. நீ என்ன ஒன்றா கொண்டு ராமரா வந்த எப்படி நாங்கள் தந்து விட்டது இவனுக்கு. நீ அழாதட்டி மூளை, அளவே செய்யாத. அந்நேரு வாரா உடுத்து வர இங்கே எல்லாம் வாரி வரைக்கும் எடுத்து போட்டுட்டாவா ராணி மாதிரி அவ வாரா. எனக்கு முவா இங்க கண்ணீர் பாய்ச்சிட்டீங்க வாரா வரத்த பாரு. அண்ணி எப்ப வந்தியா? கொஞ்சம் நேரமே வந்தியாளோ? வந்ததெல்லாம் இருக்கட்டு. ஏன்னா மோளு ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்து கொடுக்காம இங்க நடக்க கூத்த வண்டியெல்லாம் நீங்க கொஞ்சம் நஞ்சாமா. அவ என்னெல்லாம் வாங்கி கேட்டுட்டா? இது என்னது ஒரு கேஸ் குட்டி வாங்கி கொடுக்காம இப்படியே அங்க வச்சு வச்சு அவ எத்தனை நாள் தான் அவ கடந்து ஒப்பாரு. கேஸ் குட்டி தீதி அன்னைக்கு எல்லாம் கடந்து ஒப்பாருதான். இப்படியெல்லாம் முடியலன்னு சொன்னா என்னத்துக்கு இவனுக்கு இப்படி வச்சு பார்க்க முடியலன்னு சொன்னாட்ட டைவர்ஸ் பண்ணி தள்ளட்டு. ஏன்னா மோள நான் பொண்ணு போல நாங்க வச்சு பார்க்கலாம். சும்மா டெய்லி அதுக்கு அழுகதான் டெய்லி. ஏய் நீ எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க? நான் உனக்கு பிடிச்ச மேஞ்சிட்டு இங்கே பேக் உள்ள பிரியாணியா ஒரு கிஃப்ட் எல்லாம் நான் இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கே என்ன டிவைஸ்னு எல்லாம் பேசிட்டு இருக்கணும். நீ என்னத்து இது நம்ம 2 பேருக்குள்ள நடந்த கதை இல்லை. நீ என்னத்துக்கு அங்கே வீட்டையெல்லாம் 3வது 4வது ஆள் வீட்டையெல்லாம் சொல்லியிருக்க? ஐயா எங்க வா நான் இங்கே உனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கியிருக்கேன். உனக்கு நான் கேஸ் குட்டி ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். வா நீ வாங்க, நான் உன பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ எப்படியும் உச்சை சோறு தண்ணி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். வா வந்து பிரியாணி தண்ணி அவிய கொஞ்ச நேரம் அவிய பாட்டு அங்கே வந்து பேசி முடிச்சுட்டு அவிய வரட்டு. வா நீ வா. அந்த இடத்துல இருந்தவள காணல, எங்க போனா? மோளே இப்ப என்னத்துன்னு இருந்த அழியா ஆளாத என்ன ஒரு ஆகாட்டு அடக்க அடவுளை அங்க இருக்க பாருங்க அண்ணி. இவ்வளவு சுட்டியாக நம்ம எங்க மீடியாட்டு நம்ம 2 எங்க அடி வச்சாந்தது. வாங்க அண்ணி போவோம். சீத்தம்பள சீரியலாம் தொடங்கிடுவோம். வாங்க வாங்க. கண்டியல அண்ணி வாருங்க. 7 நேரம் இங்க இருந்து சீத்தம்பள சீரியலாம் பார்த்துட்டு பிறகு நம்ம 2 வீட்டுக்கு போவோம். பாட்டுடியா இன்னும் உட்கார வச்சு தீராத்தது.